அனைவருக்கும் வணக்கம். வண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் ஜூன் மாதத்துக்கான மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கான பொது பலன்களை பார்க்கலாங்க. ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்கு ராசிநாதனான செவ்வாய் பகவானே மேச ராசியிலேயே ஆட்சி பலத்தோட சஞ்சரிக்க போறாருங்க. இந்த மாற்றமானது மனசுல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்க, புது தெம்பை அது கொடுக்குங்க. கடந்த மாசத்துல செவ்வாய் பகவான் மீனராசியில ராகுவோட சேர்ந்திருந்தாருங்க. இதனால முடிவெடுக்க முடியாத நிலைமை, மன தெளிவில்லாத சூழ்நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்திருக்குங்க. இந்த மாசத்துல அதெல்லாம் கம்ப்ளீட்டா சரியாயிருங்க. செவ்வாய் பகவான் மேச ராசிலேயே இருக்கிறதுனால மனசுல ஒரு தெம்பும் புத்துணர்ச்சியும் கிடைக்குங்க. அதே சமயத்துல கொஞ்சம் கோவமும் சேர்ந்து வருங்க. அதனால அதுல கவனமா இருக்கணுங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிதானமா செயல்பட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த மாசத்துல குடும்பத்துக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வருங்க. கடன் வாங்கியாவது நிறைய செலவுகளை செய்யறதுக்கான சூழ்நிலை ஏற்படுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குறது, இது போன்ற நிறைய செலவுகள் இந்த மாசத்துல அதிகமா எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட ஏற்படுங்க. ஜூன் முதல் 2 வாரம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. உங்க பேச்சுக்கு சமூகத்துல நல்ல மரியாதை கிடைக்குங்க. சாதுரியமா பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றல் முழுமையா இந்த 2 வாரம் கிடைக்குங்க. வேலை மாற்றத்துக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜூன் முதல் 2 வாரத்தில் அட்டன் பண்ணீங்கன்னா சாதுரியமாக பேசி அந்த வேலையை நல்ல சம்பளத்தோட வாங்குறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் மிக முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும்னா முதல் 2 வாரத்தில் குடும்பத்தோட கலந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி நல்ல முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் சகோதர சகோதரிகள் வழிகளில் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படுங்க. பிள்ளைகள்னால நல்ல மேன்மை உண்டுங்க. அவங்களால பொருளாதார வகையில் நல்ல முன்னேற்றம் கூட ஏற்படுங்க. படிக்கிற பருவத்தில் இருந்தாங்கன்னா அவங்களோட திறமைகள்லாம் பளிச்சிடுங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல மாதனே சொல்லாங்க. நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அது அன்பு சண்டையாக தாங்க இருக்கும். பொருள் வாங்குறதுல அபிப்பிராய பேதத்தினால ஏற்படுற சண்டையாக தாங்க இருக்கும். மற்றபடி ரொம்ப அன்பாகவும் சந்தோஷமாகவும் இந்த மாதம் இருக்குங்க. தாம்பத்தியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கத்தாங்க செய்யும். பணம் இருக்கிற ராகு தாம்பத்திய குறைபாடு ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகளை தாங்க தந்துக்கிட்டே இருப்பார். மற்றபடி அன்புக்கும் பாசத்துக்கும் கணவன் மனைவிக்குள்ள குறைபாடுகள் இல்லைங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்க இந்த மாதத்தில் ஜாப் சேஞ்ச் பண்ணாலும் சிறப்பாக அமையுங்க. தொடர்ந்து நீங்கள் முயற்சிக்கலாங்க. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி தாங்க நல்ல சிறப்பான லாபங்களை அவங்க எடுக்கலாங்க. கலைத்துறையோட சம்மந்தப்பட்டவங்க, யூடியூபர்ஸ், நாடகத்தில் நடிக்கிறவங்க, கலை சார்ந்து இயங்குகிற எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குங்க. நிறைய வருமானங்கள் வருங்க. நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய மாதங்க இந்த ஜூன் மாதம். ஜூன் மாதத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வருங்க. அதன் மூலம் வருமானம் பெருகுங்க. அதனால் இந்த மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணுங்க. மாத முற்பகுதி விட பிற்பகுதியில் மிகவும் தைரியத்தோடு இருப்பீங்க. எந்த காரியத்தையும் ஒரு திறமையோடு செய்யறதுக்கான ஆற்றல் உங்கள்கிட்ட பிறக்குங்க. புதிய முயற்சிகள் பண்ணலாங்கிற எண்ணம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதத்தில் ஏதாவது புதிய முயற்சிகள் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதம் முழுசுமே நீங்கள் நல்ல முறையில் வேகமாக செயல்பட்டாலும் ஸ்பீட் பிரேக்கர் போல் அப்பப்போ சின்ன சின்ன தடைகள் வந்து போகுங்க. அதையெல்லாம் கடந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்குங்க. மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு அவங்களோட தந்தையின் மூலம் நல்ல ஆதாயம் இருக்குங்க. பொருளாதார ஏற்றம் கூட ஏற்படுங்க. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டு பலன்கள்லாம் நிறையா இருக்குங்க. அவங்களால நிறைய ஆதாயங்கள் இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. செவ்வாய் பகவான் மேச ராசிலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகளில் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி பெரிய தொந்தரவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாலே போதுங்க. மற்ற கிரக அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதே போல் ஜூன் 19, 20, 21 தேதிகளில் யாரு கூடவும் வீண் சண்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறத முற்றிலும் தவிர்த்தணுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.